பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க. நிறைய பேருக்கு வந்து irregular periods மட்டும் இருந்தால் மட்டும்தான் பிசிஓடி இருக்குன்னு நினச்சிட்டு ஹார்மோனல் டிசார்டர்ஸ்க்கு ஸ்லீப் இஸ் அ பிக் இம்பேக்ட். Sedentary lifestyle and fast food is really killing. இந்த பீரியட்ஸ் ஆஃப் inactivity வரச்சுன்னா நமக்கு பிசிஓஎஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். We cannot break work, but we can obviously change our leisure pattern. 25 years of experience, ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ், ஆயிரக்கணக்கான கதைகள், என்னோட மொத்த மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இதோ பியாண்ட் போன்ஸ் பை டாக்டர் எஸ் ஆறுமுகம், அ பாட்காஸ்ட் டெடிகேட்டட் டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ். நம்ம பாட்காஸ்ட்டில் டாக்டர்ஸ், ட்ரெயினர்ஸ், சர்ஜன்ஸ், இது போல் பலதரப்பட்ட ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸோடு பேச போகிறோம். நம்ம ஹெல்த் நம்ம கடமை, ஆனால் உங்ககிட்ட சரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட கடமை. மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் நிறைய வருது. அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாம் நிறைய சொல்றாங்க. அண்ட் ஐ திங்க் அதெல்லாம் வந்து கைனகாலஜிஸ்ட் டேக் கேர் ஆஃப் கோர்ஸ், அண்ட் இட்ஸ் மெயின்லி அன் எண்டோக்ரைன் ப்ராப்ளம் டூ. ஸோ அது பற்றி கொஞ்சம் இன்னும் விளக்கம் கொடுத்தீங்கன்னா பார்க்குற யங்ஸ்டர்ஸ், ஸோ என்னோட பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட சில்ட்ரன், their grandchildren and children, whatever problems they have, they will also be enlightened with this. நல்ல கொஸ்டின். இப்போ பிசிஓஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் எல்லா ஏஜ்லேயுமே நம்ம பார்க்குறோம். ஸோ உங்கள் ஏஜ் மட்டும் இல்லை, ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் கூட பிசிஓஎஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிசிஓஎஸ் வந்து கொஞ்சம் எனிக்மா மாதிரி, அது எப்படி வேணாலும் வந்து ப்ரெசென்ட் பண்ணும் பேஷண்ட்ஸில். ஸோ அல்டிமேட்லி ஒரு குட் டாக்டர் will be able to make a diagnosis. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து irregular periods மட்டும் இருந்தால் மட்டும்தான் பிசிஓடி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாலிசிஸ்டிக் ஓவரி, ஓவேரியன் டிசீஸ் ஆர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். தட் இஸ் பிசிஓஎஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து irregular periods இருக்கலாம், ஹேர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஹேர் க்ரோத் in the wrong places, ஃபேஸில் சின்னில் வளர்றது இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை குழந்தை உண்டாகிறதுல தள்ளி போகலாம் when they are married. ஓகே, or unusual weight gain, especially abdominal weight gain இருந்தாலும் பிசிஓஎஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ the main question எல்லாத்துக்கும் வந்து ஏன் இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சா, ஏன் இப்போ இவ்வளோ ஜாஸ்தியாகுது? கரெக்ட். இதுக்கு வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. when we were going to college, things were slightly different. இப்போ வந்து இந்த லாஸ்ட் 10 yearsல our lifestyles have rapidly changed. நம்ம ஒன்றும் அவ்வளோ முன்னாடி காலேஜ் போகல, இப்போ தானே கொஞ்ச நாள் தானே ஆச்சு. நான் சொல்றதெல்லாம் வந்து இந்த 5-10 வருஷத்துல நடந்த சேஞ்ச். ஓகே, ஸோ நம்ம வந்து 30 வருஷம் முன்னாடி காலேஜ் முன்னாடி, இப்போ என் பொண்ணே மெடிக்கல் காலேஜ் போயிட்டு இருக்கா. ஸோ அதனால quite some time. ஸோ இப்போ இந்த ரேப்பிட் ஆன்செட் ஆஃப் அர்பனைசேஷன் சொல்றது, நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் ஹவ் சேஞ்ச் டு an extent that நம்ம ஒரு இடத்துல ஆஸ் அ டாக்டரே நம்மளே வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். நம்மளை விட யங்கர் இண்டிவிஜுவல்ஸ்லாம் ரொம்ப நேரம் 8 hours 10 hours ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஹைலி ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஜாப்ஸ். ஒன்று, ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தோம்னா நிறைய பேர் ஆர் ஸ்டக் டு தேர் டெஸ்க்ஸ். ஓகே, when they come home they are stuck to their iPads, television, இந்த மாதிரி வெரி செடென்ட்ரி. முன்னாடிலாம் நாங்கள் எங்கள் காலனிலலாம் தெருவில் போய் கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் டெய்லி சாயந்தரம். இப்போ யாரையுமே பார்க்கறதே கிடையாது. நோபடி இஸ் பிளேயிங் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ். தட் இஸ் டிஃப்ரெண்ட். முன்னாடி இருந்த மாதிரி கிரவுண்டோ ஸ்பேஸோ எதுவுமே இல்லை. எங்கே இடம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு பில்டிங் வந்துருக்கு. ஸோ ஸ்பேஸ் இஸ் லெஸ், ஆக்டிவிட்டி இஸ் லெஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு முன்னாடி இருந்ததுக்கு. என்னோட பேஷண்ட்ஸ், ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட்ஸ்க்கே நான் சொல்லுவேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ திங்க் sedentary lifestyle and fast food is really killing. Sedentary lifestyle is one part. The second part is our lifestyles have changed to a chair or a bed or whatever it is. So the physical inactivity, it's one of the rapidest causes for change with increased diabetes, PCOD இதெல்லாமே. Okay. In fact நீங்க பார்த்தீங்கன்னா பிசிஓடியும் சக்கரவியாதியும் கிட்டத்தட்ட ஒரே டிசீஸ் தான். Oh my god. ரெண்டுக்குமே ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ங்கிறது 95% ஆஃப் த ஜீன்ஸ், எந்த ஜீன் ஜெனட்டிக்ஸ் வந்து சக்கரவியாதி காஸ் பண்ணுதோ அதே ஜெனட்டிக்ஸ் தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸும் காஸ் பண்ணுறது. ஓகே, வீட்டில் யாருக்காட்ட அப்பா அம்மாக்கோ தாத்தா பாட்டிக்கோ சக்கரவியாதி இருக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பிசிஓடி வர்றது ரொம்ப ரொம்ப காமன்.
Okay. ஸோ தட் இஸ் ஒன் திங். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, நம்ம ஏர்லியராக நம்ம சொன்னது irregular periods, hair growth, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு ஹேர் லாஸ் மட்டும் இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு வெயிட் கெயின் மட்டும் இருக்கும். பட் ஏன் வருதுன்னு நம்ம we do some tests, we identify them and then advise them correctly. There are other factors also. இப்போ நம்ம இன்ஆக்டிவிட்டியை பற்றி பேசியிருக்கோம், பட் ஃபுட், ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஹார்மோனல் டிசார்டர்ஸ்க்கு ஸ்லீப் இஸ் அ பிக் இம்பேக்ட். நமக்குன்னு நம்ம உடம்புல உடம்புலையும் ஒரு பயாலஜிக்கல் கிளாக்னு உள்ள ஒன்று இருக்குது பிரெயினில். அது வந்து இட்ஸ் ப்ரோக்ராம் டு wake up at 4 o'clock in the morning and shut down by 10:30, 11. சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். இந்த சர்க்கேடியன் ரிதம் படி நம்ம தூங்கினாதான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ ஏன்னா நிறைய ஹார்மோன்ஸ், எஸ்பெஷலி நம்ம செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நைட்டு நம்ம 10 மணிக்கு படுத்தாதான் 12லேருந்து 4 மணி வரைக்கும் சுரக்கும். அதே மாதிரி சில்ட்ரனுக்கு க்ரோத் ஹார்மோன் அவங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்கினாதான் அதுவுமே வந்து மிட் நைட்டில் தான் சுரக்கும், கரெக்டாக டீப் ஸ்லீப் போச்சுல தான். ஸோ ஸ்லீப் ஹஸ் பிகம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். நான் அந்த 5-10 வருஷம் சொன்னது வந்து ஸ்லீப் ஹஸ் பிகம் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்மோனல் காசஸ் ஆர் ஹார்மோனல் டிசீசஸ். நம்ம ஸ்லீப் சைக்கிளையே மேனிப்புலேட் பண்ணுறதே ஒரு ஹார்மோன் தான். நம்ம பேசவே இல்லை இன்னைக்கு அதை பற்றி. அட்ரினல் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. நம்ம பிட்யூட்டரியும் பேசல, அட்ரினலும் பேசவே இல்லை இன்னைக்கு. நம்ம தைராய்டை விட முக்கியமான கிளாண்டுன்னா அட்ரினல் கிளாண்டு. இட்ஸ் வெரி டைனி கிளாண்ட். நம்ம கிட்னி மேலே உட்காந்துருக்கும். நம்ம தூங்கி எந்திக்கிறது, ஸ்லீப் வேக்கப் சைக்கிள், இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அதுதான். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்க்கேடியன் ரிதமை பிரெயின்லேருந்து பேலன்ஸ் பண்ணி இது இந்த கார்டிசால் மெக்கானிசத்தோட ஜாயின் பண்ணால் தான் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்னா லைஃப் ஸ்டைல், ஸ்லீப். அதுக்கு வரச்சுல அகேன் ஸ்லீப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, த சேம் கொஸ்டின்ஸ். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, கோயிங் டு பெட் அட் த சேம் டைம், வேக்கிங் அப் அட் த ரைட் டைம், உங்கள் ஸ்லீப் ஹைஜீன், ஸ்லீப் பெட்ரூம், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ், லைட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது, பிளிங்கிங் ஃபோன்ஸ், டெக்ஸ்டிங் ஃபோன்ஸ், இதெல்லாம் நைட் இல்லாமல் பார்த்துக்கிறது, avoiding your television an hour before bedtime, avoiding your phones, switching it off. இதெல்லாம் ஸ்லீப் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. And obviously on top of this, stress also. Managing stress in today's world is a big thing. So அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாதான் நமக்கு your sleep will be deeper and you will feel refreshed. அது போக ஃபைனலி ஸ்லீப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. When people get overweight or very very inactive, they'll have something called sleep apnea. கேள்விப்படுறோம், overweight people have snoring. Snoring, common snoring when you're tired it can happen. But snore பண்ணச்சுலே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, இல்லை you're stopping your breathing அப்படின்னா then that is a problem. Saturation goes down. ஆமாம், அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிடும். ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா நம்ம காலையில் எழுந்துக்கச்சில் ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போச்சுல அகேன் இட் வில் கம் பேக் டு அஃபெக்ட் யுவர் ஹார்மோன்ஸ். அப்போ நீ சொல்கிறத பார்த்தா நான் என் வீட்டில் என் பொண்டாட்டியோடய தூங்க முடியாது போல இருக்கேன். அவள் லைட் இல்லாமல் தூங்கவே மாட்டா. அவளுக்கு ஒரு சின்ன லைட்டாவது வேணும். ஐ லைக் டார்க்னஸ். ஸோ அதனால தனி பெட்ரூமில் தூங்க சொல்றியா என்ன? அப்படி இல்லை. ஐ மென்ட் தட் இப்போ நமக்கு பெட் லேம்ப்ஸ் இருக்குது, தே ஆர் ஓகே. She uses one. Bed lamp is okay to use. LED lamps are not okay to use. LED in the sense bright colorful lights. And your phone lights, அதெல்லாம் வந்து it will disturb your sleep. So phones emergency எனக்கு அதனால phone switch off பண்ண முடியாது, but I don't leave it on either, so it's fine. Doesn't trouble that much. See, essential activities are essential, that's all. For example, leisurely activities can be reduced, especially 100%. Watching TV late at night. Those things can be cut back to improve our sleep enhancement. Okay. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து படின்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு அந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பயங்கரமான ஃபியர் ஒன்று கொண்டு வரும். அவங்க அந்த இயரில் தே ஹேவ் டு டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல்னு. அது ஏதாவது ரொம்ப அவங்க படிக்க வச்சு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதே ஏதாவது நம்மளுக்கு இந்த PCOS ஆர் PCOD precipitate பண்றதா? அது இஸ் தேர் கண்டிப்பா இந்த பீரியட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி வரச்சுல நமக்கு PCOS கண்டிப்பா ஜாஸ்தி ஆகும்.
ஸோ ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்தோம்னா everything is interrelated. So diet, physical activity. In the 10th, 12th அப்போ people have become so inactive, they don't even move. ஸோ அப்போ ஏற்கனவே கொஞ்சம் பிசிஓடி இருந்தாலும் இட் will aggravate to a severity. ஓகே. ஸோ மைல்டாக இருக்கிறது சிவியர் ஆகிடும். ஸோ நிறைய சில்ட்ரன் வந்து 10th 12th படிக்கிற பீரியட்ஸே வராது. ஓ. ஸோ partly due to stress, partly due to the hormonal mismatch. ஓகே. ஸோ அப்படி இருக்கச்சுல we have to take precautions. The earlier we identify it, we will be able to prevent it from getting worse. இது பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? ரெண்டு காமன் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் நடக்குது. when they get older, fertility. Okay. when they get married, they want to have a child. that gets delayed. இன்னைக்கு வந்து delayed fertilityக்கு வந்து முக்கியமான காரணம் பிசிஓடி. இன்னொரு ரீசன், இந்த பிசிஓடி ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் சக்கரை வியாதியில் போகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே நீங்கள் தான் ட்ரீட் பண்ணுவீங்க. வாட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் do you go into? Primarily changing people's lifestyles. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேஜிக் மாத்திரெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ குட் கண்ட்ரோல் ஆஃப் கேலரி இன்டேக், improving their physical activity, correct sleeping pattern. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னென்னா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தேர் ஆர் அதர் திங்ஸ் வி அட்வைஸ். எது தே ஹேவ் டு பிரேக் அப் தேர் ஸ்லாட்ஸ், இல்லை காம்பன்சேட்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ சில்ட்ரனை பொறுத்த மட்டும் தே சிட் இன் ஸ்கூல், தே நீட் ஹேவ் அன் hours அவுட்டோர் ஆக்டிவிட்டி. வேறஸ் an IT ப்ரொஃபஷனல்னு பார்த்தோம்னா, if they do 8 hours 45 minutes is sufficient. For somebody sitting on a PC for 12 hours on a stretch, there the 45 minutes வந்து பத்தாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்களுக்கு prolonged activity an hour to hour 15 minutes 5 to 6 days a week. We allow 1 or 2 days of rest here and there. பட் இதுலையுமே வந்து ஆக்டிவிட்டிங்கிறப்போ we tell them it is moderate physical activity. ஒவ்வொருத்தரோட ஏஜுக்கும் அவங்க ஹார்ட் ரேட் பேஸ்டாக வரும். அது ஓகே. ஹார்ட் ரேட்டை வந்து ஒரு பம்ப் அப் பண்ணி, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 30-year-old வந்தாங்கன்னா 75% of their activity should be, or a heart rate should be around 130 to 140 இருக்கணும், aerobic activity. Okay. So அப்படி இருந்தால் தான் that will benefit them to offset their inactive activities. Okay. The other last thing is small device. The smaller the device, the worse it becomes. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஐபேட்ஸ், ஃபோன்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ரொலாங்டாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து we advise them to change over to a bigger device wherever possible, or break it up again. Okay. இந்த சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பேர் over the weekends they watch 4 to 5 hours in a go. ஸோ அந்த மாதிரி we cannot break work, but we can obviously change a leisure pattern. Okay. ஸோ அது கண்டிப்பாக பண்ணலாம், அது ஒன்று. ஸோ மற்றபடி பிசிஓடி இஸ் அ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். லைஃப் ஸ்டைல் ஹஸ் டு பி சேஞ்ச். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, பிசிஓவும் பிசிஓடியும் ஒரே இது தானே டாக்டர்னு கேட்பாங்க. சி, இஃப் யூ காட் சம் சிஸ் ஆன் த அல்ட்ராசவுண்ட் அண்ட் யூ டு நாட் ஹவ் எனி சிம்டம்ஸ், உங்கள் ஹைட் வெயிட்லாம் நார்மலாக இருக்குன்னா யூ டு நாட் ஹாவ் அ ப்ராப்ளம். ஓகே. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மட்டும் சில ஃபேமிலிஸில் இருக்கும், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாட்டினா that is not a disease on itself. Okay. ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. பிசிஓ நார்மல் இன் சம் விமன், பிசிஓடிங்கிறப்போ அதில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரச்சுல தான் இட் பிகம்ஸ் அ டிசீஸ்.